அல்லேலூயா. 4 காரியத்தை பார்த்தோம். நாம் பின்வாங்காமல் இருக்கணும்னா, 1, நம்முடைய திருமண வாழ்க்கையை நம்ம துணையை தேர்வு செய்யும்போது, சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாம் தேர்வு செய்யும்போது நாம் கர்த்தரோடு கூட நடக்க முடியும். 2வதாக தேவனுடைய கட்டளைகளை வேதத்தை வாசிப்பதன் மூலமாகவும் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் போதும் நாம் தேவனை பின்தொடர முடியும். 3வதாக நாம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாமலும் பொய் பேசாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம பின்தொடர முடியும். 4வதாக சோதனை காலத்தில் நாம் ஜெயிக்கணும்னா விசுவாசத்தில் பெருகும்போது நாம் பின்வாங்காமல் ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழ அது ஏதுவாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இன்றைக்கி கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் மனதில் வைத்து இன்றைக்கி நாம் கேட்ட சத்தியத்துக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நோக்கி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நோக்கி பாருங்கள். இன்றைக்கி நான் கர்த்தரை பின்தொடர்கிறேனா இல்லை பின்மாற்றத்தில் இருக்கிறேனா? நான் கர்த்தரை நோக்கி என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறேனா? அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறேனா? அவரை துதிக்கிறவராக, அவரை ஆராதிக்கிறவனாக, அவரே நம்பி வாழ்கிறவனாக நான் இருக்கிறேனா? அல்லது சும்மா அவர் கடவுளாக இருக்கட்டும், சும்மா பேருக்கு அவர் ஆராதிக்கிறதுக்கு இருக்கட்டும், அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். கடமைக்காக ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நன்மையை கொண்டு வராது. என் அன்பு தேவ பிள்ளை, முழுமையாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை முழுமையாக பின்தொடருவோம். நம்ம இயேசப்பாவை முழுமையாக தேடுவோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை தேடுவோம். முழு சிந்தையோடு கர்த்தரை தேடுவோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தீர்மானம் எடுங்க. என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணும்போது, என் மகனுக்கு திருமணம் பண்ணும்போது, என் மகளுக்கு திருமணம் பண்ணும்போது, நான் நிச்சயமாக சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை தவிர சத்தியத்தில் இல்லாத பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் தேர்வு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. 2வதாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வேதத்தை ஒழுங்காக நான் வாசிப்பேன், தியானிப்பேன், ஆராய்ச்சி செய்வேன். சபையில் கொடுக்குற தேவனுடைய வார்த்தைக்கு, செய்திக்கு, தேவனுடைய உபதேசத்துக்கு நான் உண்மையாக கீழ்ப்படிவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் துரோகம் பண்ண மாட்டேன் கர்த்தருக்கு. நான் என் வாழ்க்கையில் பொய் பேசாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பொய் பேசுவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு பொய் சொன்னால் இன்னொரு பொய் சொல்ல வேண்டியது வரும். ஒன்றை மாற்றி பேசினா இன்னும் மாற்றி பேச வேண்டிய, வாழ்க்கையில் பொய் பேசுகிறதே வாழ்க்கையாக மாறிடும். சின்ன பொய் நாளைக்கு பெரிய பொய்யாக மாறும்.